ஹலோ கைஸ், நான் பவன். இது எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் டஸ்ட்பின் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு அல்ட்ராசோனிக் சென்சர் வேணும். நெக்ஸ்ட்டு ஒரு செர்வோ மோட்டர் வேணும். இது பார்த்திங்கன்னா சின்ன செர்வோ மோட்டர். நெக்ஸ்ட்டு ஒரு அர்டினோ யூனோ வேணும். கூடவே பவர் சப்ளைக்காக ஒரு 9 வோல்ட் பேட்டரியும் அதில் கனெக்ட் பண்ணுறதுக்காக கேப் வித் மேல் கனெக்டர் வேணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 மேல் டு மேல் ஜம்பர் வேஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை இந்த மாதிரி செர்வோ மோட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஜாயிண்ட் கலண்டு வராமல் இருக்கிறதுக்காக இன்சுலேஷன் டேப் வச்சு சுற்றிடுங்க. இதில் ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 5 வோல்ட், ஆரஞ்சு ஒயர் டேட்டா ஒயர், தென் ப்ரௌன் வந்து கிரவுண்ட் ஒயர். அடுத்தது அல்ட்ராசோனிக் சென்சர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 பின் இருக்கும். ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 5 வோல்ட், செகண்ட் பின் ட்ரிக், தேர்டு பின் பார்த்தீங்கன்னா எக்கோ, ஃபோர்த் பின் கிரவுண்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 4 மேல் டு ஃபீமேல் ஜம்பர் வச்சு எடுத்துக்கலாம். இதில் இந்த ஃபீமேல் சைடை இந்த பின் கூட இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து வர ரெட் ஒயர், அதாவது பாசிட்டிவ் ஒயர், விசிசி அப்படின்ற பாயிண்ட்லேருந்து ஒரு ஒயரை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த கனெக்டரை கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்பவே நம்ம கனெக்ட் பண்ண செர்வோ மோட்டர் எடுத்துகிட்டு அதுலேருந்து வர்ற பாசிட்டிவ் ஒயரையும் இந்த மாதிரி தனியாக உரிச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம ஒட்டுக்கா ஜாயின் பண்ணணும். அதுக்காக இதில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்லிட் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக் சென்சர்லேருந்து ஒரு ஒயரை இது கூட இந்த மாதிரி சீவி சுற்றி டேப் அடிச்சிடலாம். இப்போ நம்ம டேப் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அர்டினோ யூனோ எடுத்துக்கலாம். இதுலேருந்து வர அந்த பாசிட்டிவ் ஒயர், அதாவது நம்ம அப்போயே ஜாயின் பண்ணி வச்ச 2 ஒயரையும் அர்டினோவில் இருக்கிற 5 வோல்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக செர்வோலிருந்து வர நெகட்டிவ் ஒயர், அதாவது ப்ரௌன் ஒயரை பார்த்தீங்கன்னா அர்டினோட ஜிஎன்டி அப்படின்ற பாயிண்டில் கொடுத்துக்கலாம். தென் அல்ட்ராசோனிக்லேருந்து வர ஜிஎன்டி ஒயரையும் நம்ம அர்டினோவில் இருக்கிற இன்னொரு ஜிஎன்டி பின்னில் கொடுத்துக்கலாம். கடைசியாக அல்ட்ராசோனிக்லேருந்து வர ட்ரிக் எக்கோ அப்படின்னு 2 ஒயர் வரும். அதுலேருந்து வர ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா அட்ரினோட A0லையும் எக்கோவை பார்த்தீங்கன்னா அட்ரினோட A1லேயே கொடுத்துக்கலாம். இந்த ஃபுல் சர்க்கியூட் டயக்ராமை நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக செர்வோவுடைய டேட்டா ஒயரை அட்ரினோட டிஜிட்டல் பின் 6ல் மாட்டிக்கலாம். இப்போ நம்ம கோடிங் பார்ட்டுக்கு வந்துடலாம். ஆல்ரெடி அட்ரினோவோட எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே டூல்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே மேனேஜ் லைப்ரரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் செர்வோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதில் ஃபஸ்ட் அவர் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ரிமூவ்னு காமிக்குது. இன்ஸ்டால் பண்ணாதவங்களுக்கு இங்கே இன்ஸ்டால் அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 1 மினிட்ல இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ராசோனிக்கில் ட்ரிக் பின்னை பார்த்தீங்கன்னா அர்டினோட A1ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் A1 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எக்கோ பின்னை பார்த்தீங்கன்னா A0ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் A0 அப்படின்னு இந்த இடத்துல கோடிங்கில் கொடுத்துருக்கேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா மை செர்வோட அட்டாச் 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம செர்வோவை டிஜிட்டல் பின் 6ல் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே 6ன்னு கொடுத்துருக்கேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சா ஓப்பன் ஆகிற டிஸ்டன்ஸு. ஸோ 20னா 20 சென்டிமீட்டருக்குள்ளே கை வச்சிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே 30 அப்படின்னு மாற்றினேன்னா 30 சென்டிமீட்டருக்குள்ளே ஹேண்ட் கொண்டு வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ நான் 20னே மாற்றிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிலே 5000 அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் க்ளோஸ் ஆகணும் அப்படின்றதுக்கான லைனு. உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஓப்பன்லேயே இருக்கணும்னா இதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 5000 அப்படின்றது 5000 மில்லி செகண்ட்.
இப்போ நான் இங்கே 7000 அப்படின்னு கொடுத்தேன்னா 7000 மில்லி செகண்ட்ஸ். ஸோ நான் 5000 மாற்றிடுறேன். ஸோ அதாவது 5000 மில்லி செகண்ட்ஸ்னால் 5 செகண்ட்ஸ். ஓப்பன் ஆகி 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு இது க்ளோஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கோடிங். இப்போ நம்ம இதை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இந்த போர்ட் கனெக்ட் பண்ணுறேன் லேப்டாப்போட. மேலே இப்போ நான் போர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த வாரமாக கிளிக் பண்ணி இந்த கோடை வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டன் அப்லோடிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த அர்டினோவை இந்த கேப் வச்சு பேட்டரியோட கனெக்ட் பண்ணி பவர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் சென்சர் மேலே கை கொண்டு போனால் செர்வோ மோட்டர் டேர்ன் ஆகும். தென் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பழைய பொசிஷனுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி நான் திருப்பி கை கொண்டு போகிறேன். ஸோ டேர்ன் ஆயிடுச்சு. 5 செகண்ட்ஸ் கேப்க்கு அப்புறம் பழைய பொசிஷனுக்கு போயிடும். இப்போ நான் ஒரு டஸ்ட்பின் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த அல்ட்ராசோனிக் சென்சருக்கு பின்னாடி இந்த மாதிரி 2 லேயர் டபுள் செட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ 2 லேயர் போட்டு ஒட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இப்போ நான் டஸ்ட்பினோட இந்த இடத்துல இந்த அல்ட்ராசோனிக் சென்சரை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அர்டினோலையும் அதே மாதிரி டபுள் செட் டேப் போட்டு சைடில் ஒட்டிடலாம். தென் மூடிக்காக நான் இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு ஒரு சார்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஹாஃபாக. இப்போ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த மாதிரி சின்ன சின்ன டபுள் செட் டேப் போட்டு நான் இதை ஒட்டிக்கிறேன். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் சென்சருக்கு மேலே ஓப்பனிங் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆகும். கடைசியாக இந்த கயிறையும் நான் இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி இன்சைடு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை பவர் பண்ணி செர்வோ மோட்டர் எந்த சைட் டேர்ன் ஆகுதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக பேட்டரியும் இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு கை கொண்டு போனேன்னா இந்த டைரெக்ஷனில் டேர்ன் ஆகுது. ஸோ எந்த டைரெக்ஷனில் டேர்ன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த சைடு இந்த மாதிரி கயிறு போட்டு செர்வோ மோட்டர் கூட சேர்த்து கட்டி செர்வோ மோட்டரே ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்ம செட்டப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இன்சைடு கை கொண்டு போனேன்னா டஸ்ட்பின் ஓப்பன் ஆகும். தென் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். வாங்க இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.